காளான் பிரியாணி. காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல காளானை அலம்பிட்டு கொஞ்சம் கோதுமை மாவையோ மைதாவையோ கலந்து விடணும். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்போ தான் அந்த நல்லா க்ளீன் ஆகும். கலந்து கொஞ்சம் நேரம் வைப்போம். சரியா? 2 ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுக்கணும். நெய் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் நெய்யும் கலந்து விட்டுக்கலாம். வெறும் வெஜிடபிள் ஆயிலும் விட்டுக்கலாம். ஓகேவா? அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நெய்யில் வறுத்துக்கணும். வெங்காயத்தை போட்டு நீளமாக கட் பண்ணி அதை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி பவுடர் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. உப்பு, ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினோடனே தக்காளி மிக்சியில் அடித்து அதையும் போடணும். நான் இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் தக்காளியோடையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் அதை தனியாக கூட எடுத்து வச்சு பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். வீட்லேயே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க. கடையிலலாம் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடுவாங்க, கெமிக்கல்ஸு, அது உடம்புக்கு ஆகாது. அப்பப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த தக்காளியோட இல்லை வேறு சாமான்களோட மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லியை போடலாம். ஓகே. கோதுமை மாவில் கலந்து வச்ச மஷ்ரூமை அப்படியே நல்லா அலம்பிட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கு தான் கோதுமை மாவோ மைதா மாவோ லைட்டாக அரை ஸ்பூன் தூவி நல்லா கலந்து வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து அலம்பிடணும். அப்புறமா கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர், மிளகு, ஜீரக பவுடரு போட்டு கலந்து விட்டு அதை அப்படியே இப்போ இந்த கிரேவியில் போடலாம். கிரேவியில் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 100 கிராம் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இப்போ எலுமிச்சம்பழ சாறு இதில் கிளம்பி விடணும். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை விசில் போடாமல் மூடி வைக்கணும். பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் தான் வேக விடணும். அப்புறம் எடுத்து வடிகட்டி அதை அப்படியே அந்த கிரேவியில் போடணும். பாரு, போட்டோமா? போட்டு இப்போ கிளறி விட்டு நல்லா மூடியை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தையோ கல்லையோ வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். கவனமாக அரிசி உடையாமல் இந்த மசாலாலாம் இந்த பாஸ்மதி ரைஸில் கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். ஓகே. சூடான ஆவி பறக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வெங்காயத்தை நல்லா வறுத்து அதுக்கு மேலே போட்டுறணும். இப்போ அருமையான மஷ்ரூம் பிரியாணி, வெங்காயம், பூந்தி காரா பூந்தி போட்ட ராய்த்தா பச்சடி ரெடி. சாப்பிடுங்க ஹெல்த்தியாக.